ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரானிஸ் சேனல். எல்லா நாளும் காலையில் எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு 2 சாய்ஸ் தாங்க இருக்குது. ஒன்று நம்ம தூங்கிக்கிட்டே கனவு காணும். இன்னொன்று நம்ம கண்ட கனவை உண்மையாக்கிறதுக்காக நம்ம தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நம்ம அதுக்கான ஒர்க் அவுட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் எது வேணும் அப்படிங்கிறத நாம் தாங்க டிசைட் பண்ணணும். இதில் எதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட் தான் இனிமேல் உங்களோட வருங்காலமாக மாறப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லோருமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி நினைப்போம், காலையில் எப்படியாவது 4 மணிக்கு எந்திரிக்கணும், 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நினைப்போம். பட் நம்மளால் அதை கடைப்பிடிக்கவே முடியாதுங்க. அப்படியே நம்ம கடைப்பிடிச்சாலும் 1 நாள் 2 நாள் தான் நம்மளால் அதை ஃபாலோ பண்ண முடியும். நம்ம என்ன பண்ணுவோம்னா அலாரம் வைப்போம், ஓகேங்களா? ஸோ அந்த அலாரமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அலாரமாக வைக்க மாட்டோம். 4 மணிக்கு எந்திரிக்கணும்னா 3:30 மணிக்கு வைப்போம், 3:45 வைப்போம், 3:50 வைப்போம், அப்புறமா தாங்க 4 மணிக்கு வைப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு முறை அலாரம் அடிக்கும்போது நம்ம அலாரம் ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்படியே தான் ஒவ்வொரு நாட்களும் போயிருக்கும். நம்ம 4 மணிக்கு எந்திரிச்சிருக்க மாட்டோம். இந்த வீடியோ நான் எல்லாருக்காகவும் சொல்லலை. யாரெல்லாம் என்ன மாதிரி எழணும்னு நினச்சி எழ முடியாமல் இருக்கீங்களோ அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. நீங்கள் யூஸ்வலாக 4 மணிக்கு எழுறோம், 5 மணிக்கு எழுறோம் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் யாரெல்லாம் முடியலையோ அப்படிங்கிறவங்களுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். சரி, நம்மளால் ஏன் நினச்ச டைமுக்கு எந்திரிக்க முடியல அப்படின்னா நம்மக்கிட்ட ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸ் கிடையாது. அண்ட் நம்ம கனவோட உறுதியும் நம்மக்கிட்ட இல்லை. நம்ம இலக்குகள் அடைவதற்கான ஆர்வம் நம்மக்கிட்ட உறுதியாக இல்லை. பட் காலையில் எந்திரிக்கணும்னு நினைக்கிறோம், அலாரமும் வைக்கிறோம். பட் அந்த அலாரத்தை நம்ம ஸ்னூஸ் பண்ணிடுறோம். அப்படி இல்லைன்னா கடைசியில் நம்ம அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தூங்கிடுறோம். ஸோ நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தால் நம்மளால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை நம்மளால் வாழவே முடியாதுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ வி நீட் டு சேஞ்ச் அவர் லைஃப். இன்னையிலிருந்து நம்ம மாறணும். நம்ம பார்த்துட்ருக்கிறது வெறும் கனவில்லை, அது நம்மளோட எதிர்காலம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும். இதுவே பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயாவது வெளியில் போனோம், இல்லை ஒரு ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம், ஒரு டூர் போகிறோம், ஒரு பிக்னிக் போகிறோம். இந்த மாதிரி நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அலாரமே தேவைப்படாது. நம்ம என்ன சொல்கிறது, ஷார்ப்பாக அலாரம் இல்லாமல் நம்ம எந்திரிச்சிருப்போம். இதை நோட் பண்ணியிருக்கீங்களா? எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கெல்லாம் ஏன் நம்ம எந்திரிக்கிறோம்னா நம்ம தூங்குறதுக்கு முன்னாடியே நம்ம பேசிகிட்டு இருப்போம். நம்ம இத்தனை மணிக்கு எழணும், இத்தனை மணிக்கு நம்ம தூங்கணும், நம்ம இத்தனை மணிக்கு இங்கே இருக்கணும், நம்ம ரெடி ஆகணும், இப்படியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அது ஒரு பிரெயினில் ஒரு அலாரம் மாதிரி அது ஃபிக்ஸ் ஆகிடுது. அதனால தான் நம்ம அலாரமே இல்லைனாலும் கரெக்டாக அந்த டைமுக்கு நம்ம எந்திரிச்சிரும். ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது, நமக்கு பிடிச்ச வேலைகள் எதுவாக இருந்தாலும் நமக்கு அது பிரெயின்கிட்ட நம்ம சொல்லிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரெயின் நம்மளை எழுப்பி விடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஏன் நம்ம மற்ற விஷயத்துக்கு செய்யக்கூடாது? நம்ம ஒவ்வொரு வேலையுமே நம்ம பிடிச்சி செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு தானாக அந்த டைம் நம்ம எழணும்னு நினச்சா நம்ம கண்டிப்பாக எந்திரிச்சிருவோம் தானே. அண்ட் நம்ம எந்த ஒரு வேலையுமே நம்ம கஷ்டப்பட்டு செய்யும்போது நம்மளோட கஷ்டம் வீண் போகாது. உண்மையான உழைப்புக்கு எப்போவுமே வெற்றி நிச்சயம். அலாரமே இல்லாமல் நம்ம காலையில் எந்திரிக்கணும்னா அதுக்கு ஒரு 7 டிப்ஸ் இருக்குங்க. இதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். டிப் நம்பர் 1, தினமும் ஒரே நேரத்தில் எழுந்து பழகணுங்க. ஒரு நாளைக்கு 4 மணிக்கு எந்திரிக்கிறது, மறுநாளைக்கு 5 மணிக்கு எந்திரிக்கிறது, இந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நம்ம சேம் டைமிங்கில் எந்திரிக்கும் போது நமக்கு அதுவே ஒரு 1 மந்த் அப்படி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 4 மணிக்கு நமக்கு தானாக நம்ம எந்திரிச்சிருவோம். எந்த அலாரமும் நமக்கு தேவையே இல்லை. செகண்ட் டிப் பார்த்திங்கன்னா, நம்ம உடலுக்குள்ளவே ஒரு அலாரம் இருக்குது அப்படின்னு சொல்லலாமா? அது எப்படி உடலுக்குள்ளே அலாரம் தானே கேட்குறீங்க? நமக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கு பசி எடுக்கும், லஞ்சு, ஸ்நாக்ஸு, டின்னர் இப்படின்னு சொல்லிட்டு நம்மை அறியாமலேயே நமக்கு பசி எடுக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தூக்கம். இதெல்லாம் டைமுக்கு நம்ம அறியாமலே நமக்குள்ளே நடக்கும். ஸோ அந்த அலாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் தாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு முறை தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம இந்த காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா பிரெயின் நம்மளை கண்டிப்பாக எழுப்பிவிடும். இது எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேர் இந்த மாதிரி எழுந்திருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதாங்க செகண்ட் டிப்பு. அண்ட் தேர்ட் டிப், அடுத்த நாளைக்கு பிளான் பண்ணுறது. ஸோ நம்ம எக்ஸாம் டைம்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா நமக்கு தூக்கமே வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு நம்ம இன்னும் இது படிக்கல, அது படிக்கல, நம்ம இது பெண்டிங் வச்சுருக்கோம், நாளைக்கு எழுந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப்லேயும் நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி பிளான் பண்ணி வச்சிட்டோம்னா, அதெல்லாம் படுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் பிளான் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்திரிச்சிடுவீங்க அலாரம் இல்லாமலேயே. டிப் நம்பர் 4,
இது வந்து ரொம்ப முக்கியமானது. டிப் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாரம் ஃபுல்லாக 6 நாள் எந்திரிச்சிட்டோம், நம்ம சண்டே தானே, நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், நம்ம ஒரு 7 மணிக்கு எந்திரிக்கலாம் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்ம இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த் 4 மந்த்தாச்சு நம்ம வந்து வாரத்தில் 7 நாளுமே இந்த மாதிரி எந்திரிச்சாதான் நமக்கு அது ஒரு ஹேபிட்டாக மாறும். நீங்கள் அதே பழக்கம் ஆகிடுச்சு, ஒரு 1 இயர் ஆகிடுச்சு, 2 இயர் ஆகிடுச்சு, ரொம்ப நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த வீக்லி 1 டே வந்து நீங்கள் 7 மணிக்கும் எந்திரிச்சிக்கலாம். பட் இதை நீங்கள் பழக்கம் படுத்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே உங்களால் எழ முடியாது. ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. 5th டிப், மொபைல் யூசேஜ். நம்ம தூங்க போகிறதுக்கு 1 ஹவர் பிஃபோராகவே நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடணும். நம்ம அலாரம் வைக்கிறதுக்கு கூட பெட்டர் நம்ம அலாரமே யூஸ் பண்ணிக்கலாம் மொபைல் யூஸ் பண்ணாமல். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அலாரம் வைக்கிறதுக்காக மொபைல் எடுப்போம், நம்ம சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், அந்த வேலையை விட்டு நம்ம போய் மொபைலில் வேறு எதையாச்சும் பார்த்துட்ருப்போம். ஸோ இதுவுமே நமக்கு டைம் வேஸ்ட்டு தான். ஸோ நம்ம வந்து தூங்க போகிறதுக்கு பிஃபோராக நம்ம வந்து மொபைலை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம தூங்க போகிற ரூமுக்கு நான் அந்த மொபைலை கொண்டு போகாமல் இருக்கிறது இன்னுமே நல்லது. டிப் நம்பர் 6, நம்ம அன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு அன்னைக்கு ஃபுல்லாக நடந்த விஷயங்கள் ஒன்று பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவாக இருந்திருக்கலாம். ஸோ நாம் வந்து தூங்க போகும்போது அந்த நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் நம்ம மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு தூக்கம் வராது. ஸோ இதுவே வந்து நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் நமக்கு எழவே முடியாத ஒரு ரீசனாக கூட போகலாம். ஸோ இது எல்லாமே நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம எதையுமே யோசிக்காமல் நம்ம ரிலாக்ஸாக தூங்க பழகிக்கணும். இது கஷ்டம்தான், பட் இதை நம்ம பழகிக்கணும். டிப் நம்பர் 7, நம்ம வந்து எடுத்ததுமே நம்ம அலாரம் இல்லாமல் நம்ம வந்து தானாக ஆட்டோமேட்டிக்காக எந்திரிக்கணும் அப்படின்னு நினச்ச முடியாது. ஸோ அது பழகிற வரைக்கும் நீங்கள் அலாரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நாளைக்கு வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.